அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நாம் தெரிஞ்சுக்க போகிற விஷயம் என்னென்னா இஸ்லாத்தின் அடிப்படை. இஸ்லாத்தின் அடிப்படைனா என்னன்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான புரிதல் இருக்கும். இஸ்லாத்தின் அடிப்படைனா என்ன, அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா அந்த பில்டிங்கோட அஸ்திவாரம் சரியாக இருந்தால் தானே அந்த பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கும் இல்லையா? பேஸ்மெண்ட் சரியில்லைன்னா எவ்வளோ பெரிய கட்டிடமாக இருந்தாலும் அந்த கட்டிடம் தரமட்டமாயிரும். அதே மாதிரி தான் இஸ்லாத்தோட அடிப்படைங்கிறது அல்லாஹுடைய வார்த்தையும் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வழிமுறையும் தான். இதை நான் சொல்லலை, அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் 47வது அத்தியாயத்தில் 33வது வசனத்தில் சொல்கிறான், நம்பிக்கை கொண்டோரே அல்லாஹுக்கு கட்டுப்படுங்கள், இத்தூதருக்கும் கட்டுப்படுங்கள், உங்கள் செயல்களை பாழாக்கி விடாதீர்கள் அப்படின்னு சொல்லி மோமீன்களான நம்மளை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், எனக்கு கட்டுப்படுங்க, என்னோட தூதருக்கு கட்டுப்படுங்க, உங்களோட அமல்களை வீணாக்கிறாதீங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான். உதாரணத்துக்கு நம்ம 5 வேளை தொழுகையை எடுத்துக்குவோம். நம்ம எல்லாரும் அல்லாஹும் அவனுடைய தூதரும் காட்டி தந்த வழிமுறையில தான் நம்மளுடைய தொழுகை நிறைவேற்றமான்னு சொல்லி நம்மளை நாமளே சுய பரிசோதனை செஞ்சு பார்க்கணும். இன்ஷா அல்லாஹ் இனி அடுத்து வரப்போகிற வீடியோக்களில் தொழுகை பற்றின முழுமையான விளக்கங்களை குர்ஆன்லேருந்தும் ஹதீஸ்லேருந்தும் ஆதாரத்தோடு உங்கள் கூட நான் பகிர்ந்துக்க போகிறேன். அதனால் இந்த சேனலை நீங்கள் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த சேனலை ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களோட அமல்களை ஏதாவது ஒரு தவறு இருந்தால் இதை பார்த்து அவங்க திருத்திக்குவாங்க. அதுக்கான நன்மை நம்ம எல்லாத்துக்கும் வந்து சேரும் இன்ஷா அல்லாஹ். அதனால் எல்லோரும் வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.